புணர்ச்சி விதிகளை பார்க்கிறோம். என்னது புணர்ச்சி விதிகள்? டிஎன்பிஎஸ்சி பாடப்பகுதியில சேர்த்தெழுது பிரித்தெழுது ஆகிய பகுதிகள் இருக்கு. அதே மாதிரி வல்லினம் மிகு இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், தமிழை பிழையின்றி பேச எழுத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த புணர்ச்சி விதிகளை நம்ம அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இது 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில பக்கம் 139 இருக்கு. இப்ப புணர்ச்சி என்றால் என்ன நாம அதை பார்த்துக்கணும். நிலைமொழியினுடைய ஈரும் வரும் மொழியினுடைய முதலும் சேர்வது இணைவது புணர்ச்சி எனப்படும். இப்ப நிலைமொழி ஒரு எழுத்துல ஒரு பகுதியில தாய் பிளஸ் மொழி, என்னது தாய் பிளஸ் மொழி, தாய்மொழி. இப்ப முன்னாடி வர்றது நிலையா இருக்கு, இது வருது. இந்த தாய் அப்படிங்கிறது முன்னாடி வருது, மொழி அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு. இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த நிலைமொழியினுடைய ஈரும் வருமொழியினுடைய முதலும், இந்த கடைசி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி எனப்படும். இப்ப இது ரெண்டையும் சேர்த்தா தாய்மொழி. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப்பு போயிடுவோம். உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிராக இருந்தால் அது நிலைமொழி எனப்படும். இப்ப இந்த சிலை பிளஸ் அலகு, என்னது சிலை பிளஸ் அலகு, இத லைய பிரிச்சோம்னா, இந்த லைய பிரிச்சோம்னா இல்லு பிளஸ் ஐ, இந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து, என்னது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து லையை ஈற்றெழுத்து. அந்த லைய பிரிச்சோம்னா இல்லு பிளஸ் ஐ, அதனால அந்த ஐ உயிர் எழுத்து. இல்லு பிளஸ் ஐ, இந்த ஐ உயிர் எழுத்து. நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று எனப்படும். உயிரீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து, இது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மெய்யாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. புரியுதா? அதுக்கடுத்து உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிராக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். இது வருமொழி, இது நிலைமொழி, இது வருமொழி. இதன் முதல் எழுத்து உயிராக இருந்தால் இது உயிராக இருக்கு, உயிர் எழுத்தாக இருக்கு, அது என்னது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். புரியுதா? ரைட். இது மெய் முதல் புணர்ச்சி. பொன் பிளஸ் சிலை. வருமொழியினுடைய முதல் எழுத்து, இது வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யாக இருந்தால் இது சிலை இருக்கு. இதை பிரிச்சோம்னா இச்சு பிளஸ் இ, இந்த இச்சு மெய் எழுத்து. புரியுதா? இது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். புரியுதா? ரைட். அதுக்கு அடுத்து இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் உணரும் போது அல்லது இணையும் போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும். என்னது? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைந்தால் அதுக்கு என்ன பேரு? இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிற பேரு. அந்த இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தாய் பிளஸ் மொழி. இது நிலைமொழி, இது வருமொழி.
எந்தவித மாற்றம் இல்லாமல் தாய்மொழின்னு வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழி சொல்லும் வறுமொழி சொல்லும் இணையும் போது, நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது சில மாற்றங்கள் ஏற்பட்டால், அதாவது நிலைமொழி சொல்லும் வறுமொழி சொல்லும் இணையும் போது நிலைமொழியிலோ அல்லது வறுமொழியிலோ மாற்றங்கள் நிகழுமாயின் இது விகாரம். விகாரம் அப்படின்னாவே அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அது ஏதோ மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வாறு மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டா 3 வகைப்படும். ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், இன்னொன்று கெடுதல். என்னது? தோன்றல், திரிதல், கெடுதல். இப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இணைந்தால் அது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது மாற்றங்கள் நிகழுமாயின், நிலைமொழியிலோ அல்லது வறுமொழியிலோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? அந்த தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னா தமிழ் பிளஸ் தாய். என்னது? தமிழ் பிளஸ் தாய். இதுக்கு வந்து தமிழ் தாய் அந்த இத்து சேர்ந்திருக்கு. புதுசா ஒரு எழுத்து இந்த தமிழும் தாயும் தமிழ் தாயின் வந்திருந்தா பிரச்சனை இல்லை. இங்க இத்து புதுசா சேர்ந்திருக்கு. அதனால அது புதிதாக ஒரு எழுத்து தோன்றியுள்ளதால் அதற்கு தோன்றல் விகாரம் என்று பெயர். புரியுதா? அதுக்கு அடுத்து திரிதல் விகாரம். திரிதல் விகாரம் என்றால் வில் பிளஸ் கொடி. என்னது? வில் பிளஸ் கொடி, விற்கொடி அப்படின்னு மாறு. இந்த இல் அப்படிங்கிற சொல்லு இருளா மாறு. இந்த வில்கொடின்னு தான் மாறி இருக்கணும், போட்டிருக்கணும். ஆனா விற்கொடின்னு போயிருக்கு. அதான் இலக்கண முறைப்படி அதுதான் சரி. அதனால் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறி இருந்தால், நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மற்றொரு சொல்லாக மாறி இருந்தால் அதற்கு திரிதல் விகாரம் என்று பெயர். புரியுதா? அதுக்கு அடுத்து கெடுதல் விகாரம். மனம் பிளஸ் மகிழ்ச்சி. என்னது? மனம் பிளஸ் மகிழ்ச்சி. இது மன மகிழ்ச்சின்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? மன மகிழ்ச்சி. இந்த இம்மு வந்து காணாம போயிடுச்சு. அதுல இணையும் போது மனம் மகிழ்ச்சின்னு தான் வந்திருக்கும். ஆனா மனம் மகிழ்ச்சி அந்த இம்மு இல்லை. இம்மு வந்து கெட்டு போச்சு, இம்மு வந்து காணாம போச்சு. அவ்வாறு ஒரு எழுத்து கெட்டு இருந்தால் அல்லது ஒரு எழுத்து தவறி இருந்தால், ஒரு எழுத்து காணாம போயிருந்தால் அதுக்கு கெடுதல் விகாரம் என்று. ரைட். அதுக்கு அடுத்து 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழுமாயின், ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்கள் நிகழுமாயின் அதுவும் விகார புணர்ச்சி. ஒரு மாற்றம் தான் நடைபெறும் இல்லை, இன்னும் 2 நடைபெறலாம். இன்னும் 2 ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் மாறி இருக்கலாம். பாருங்க, நாடகம் பிளஸ் கலை, நாடக கலை. இதுல பாருங்க, இது இருக்கிற அந்த இம்மு இல்ல, இதுல அதுல இம்மு இல்ல. புதுசா ஒரு எழுத்து இக்கு வந்திருக்கு. இங்க இக்கு இல்ல, இங்க இக்கு வந்திருக்கு. இது மாதிரி மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும். ஒரு விகாரம் தான் இல்ல, நிறைய விகாரங்கள் இருக்கும். அது இந்த இதுல வந்து என்ன வந்திருக்குன்னா கெடுதல் விகாரம் இருக்கு. கெடுதல் விகாரம்னா இம்மு காணாம போயிருக்கு. புதுசா இக்கு வந்திருக்கிறதுனால தோன்றல் விகாரம் இருக்கு. இது மாதிரி பண்பு புணர்ச்சியில நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகளை அடுத்தடுத்து பாடப்பகுதியில 9வது பாடப்பகுதி, 11வது பாடப்பகுதி, 12வது பாடப்பகுதியில நாம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.